என்ற வம்சத்துல பிறந்தவங்களுக்கு விரோதி கூட வாழ வச்சுதான்டா பழக்கம். விஷம் கொடுத்து பழக்கம் இல்ல. வச்சிருக்க அவ்வளவு கிளாஸ் கண்ணு தெரியல உனக்கு. எரும மாடு ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. ஒழுங்கு முறையில சாப்பிட்டு மாப் போடாங்க. அறிவு இருக்கா உனக்கு? குழந்தை இப்படி கை நீட்டத்துல வைப்பியா நீ? இவ பாரு குழம்பு கொட்டிடுச்சு. ஒழுங்கா இது தொடச்சு மாப் போடு. தள்ளி விட்டாலும் என்னையே திட்டு, நீ தள்ளி விட்டாலும் என்னையே திட்டு. மாமி என்னடி இது? ஹேப்பி உமன்ஸ் டே. ஏய் ஏதிரி இது வாங்க காசு? ஏமா இவ்ளோ ஷாக் ஆகுற? கவலை எல்லாம் படாத. ஆட்டையெல்லாம் போடல. கஷ்டப்பட்டு நீ குடுக்குற 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வச்சு வாங்குனது. போய் கட்டிட்டு வா போ. ஏய் இப்ப எதுக்குடி? எங்கேயாச்சும் வெளியில போகும்போது கட்டிக்கிறேன். மா இன்னைக்கு தானே உமன்ஸ் டே. போய் கட்டிட்டு வா. வேலை கிடக்குடி. இப்ப கட்டிட்டு அழுக்காயிடும். அதெல்லாம் ஆகாது வா. ஏய் சொன்னா கேளுடி. என்ன இன்னும் காணோம்? சூப்பர்மா. இந்த உமன்ஸ் டேவை முன்னிட்டு இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு ரெஸ்ட் தான். இன்னைக்கு எல்லா வேலையும் நான் மட்டும் தான் பார்க்க போறேன். நீ தூங்கி எந்திரச்சா மட்டும் போதும். ரெஸ்ட் எடுக்கிறதா? ஏகப்பட்ட துணி இருக்கு, பாத்திரம் கழுவணும், எவ்வளவு வேலை இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு பகல்லாம் தூங்கி பழக்கம் இல்ல. மா ஓடி ஆடி வேலை செய்யற நீலாம் ஒரு நாளாச்சும் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மதர்ஸ் டே உமன்ஸ் டே எல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மத்த நாள்லாம் நான் இப்படி வந்து கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா மதர்ஸ் டேங்கிறது அம்மாவை மதிக்கிறதுக்கும் உமன்ஸ் டேங்கிறது பொண்ணுங்களை மதிக்கிறதுக்கும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டீங்க. அதனால கிடைக்கிற இந்த ஒரு நாளாச்சும் யூஸ் பண்ணிக்கோமா. நீ போய் தூங்கு. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கவே மாட்டேங்கிற. நீ வா. எனக்கு தூக்கம் வராதுடி. படு. தூங்கு. நான் இப்ப வந்துடுறேன். இன்னாமா ஜூஸ் குடி. நீ தூங்கு. என்னமோ புதுசு புதுசா பண்றா. எந்திரிமா எந்திரிமா எந்திரிமா. அட எந்திரிமா எந்திரி. நானி உமன்ஸ் டே அதுவுமா ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா நீ பாட்டுக்கு 3 நாள் தூங்கிட்டு இருக்கற. 3 நாளா? ஆமா கொஞ்ச நேரம் தானே படுத்தேன். எப்படி 3 நாள் தூங்குன? அது நீதான் பகல்ல படுத்தா தூக்கம் வராதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தல. அதனால உனக்கு கொடுத்த ஜூஸ்ல நான் தான் 4 தூக்கு மாத்திரைய கலந்து குடிக்க வச்சுட்டேன். எப்படி நிம்மதியா தூங்குனியா? எத்தனை தூக்க மாத்திரை? 4 தான்மா. ஓ 4 தாவா? ஏன் கூட நாள் சேர்த்து போட்டிருந்தா ஒரே வாட்டி தூங்கி இருந்திருப்பல. என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ரெஸ்டிங் பீஸ் ஆக பாத்தியோ? ஏ சௌந்தர்யா, அந்த நாள் பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சிடுறீ. அப்பா என்ன சொல்லிருக்காரு? பெத்த பிள்ளைக்கு வேலையை வச்சு சாவடிக்காதுன்னு சொல்லிருக்காரா இல்லையா? சரிம்மா, நீ எதுவும் பண்ணாத. உன்ன மாதிரி என்ன செல்லமா வளர்க்கலையே. என்ன பண்றது? என் பொறுப்பு அப்படி. எவ்வளவு வேலை நான் தானே பண்ணி ஆகணும். நானே பண்ணிக்கிறேன். நானே வளர்க்கறேன். ஹே சௌந்தர்யா, இந்த புக்க திறக்கவே முடியலடி. என்னன்னு பாரு. திறக்க முடியலையா? நல்லா திறக்குது. நல்லா திறக்குதுல? நல்லா திறக்குதுல? அப்ப ஒரு நாளே திறந்து படிக்கலாம்ல. இன்னும் எக்ஸாம் 3 நாள் தான் இருக்கு. உட்காந்து டிவி பார்த்துட்டு போன் பண்ணிட்டு இருக்க. ஐயா வாய் மூடு. எனக்கு தெரியாதா எப்ப படிக்கணும் படிக்க கூடாதுன்னு? சும்மா காது கிட்ட வந்து கத்திட்டே கிடக்குற. சீ. சீயா? எங்க அப்பனும் ஆத்தோல எங்களை படிக்க வைக்கலன்னு இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி நீ ஆயிடக்கூடாது கடனை உடனே வாங்கி படிக்க வச்சா நீ என்ன சீன்ற. நான் எதுக்கு சொல்றேன்? நீ நல்லா படிச்சு 4 காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறி இருந்தானே உன்னை படிக்க சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா என்ன ஏத்து பேசுற? ஐயோ உனக்கு என்ன படிக்கணும் அவ்வளவுதானே? குடு படிக்கிறேன் பா. இன்னைக்கு நைட்டுக்கு எக் ரைஸ் செய்றியா? எப்ப பாரு சோறு சோறுன்னு. இதோ பாரு மாப்பிளை போட்டு அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு லட்சணமா இருக்காருல்ல. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாப்பிள்ளை கீப்பிளன்லாம் கொண்டு வந்து காட்டாதன்னு.
எனக்கு சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குமா. ஒரு நாள் எங்க அப்பா ஆத்தாலும் கூப்பிட்டு இன்னைக்கு தாண்டி உனக்கு கல்யாணம் நான் கூட்டிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்க அப்பனோட முகத்தை நான் முழுசாவே பார்த்தேன். உனக்கு என்னடானா ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டா ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் அது இதுன்னு கொடுத்தாலும் நீ கல்யாணம் வேணாங்கிற. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா. ஆனா நீ என்னடானா கல்யாணம் வேணாங்கிற. மாமா தயவு செஞ்சு உன் புராண கதையெல்லாம் ஆரம்பிக்காத. உனக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? கல்யாண தேதி எப்பன்னு மட்டும் சொல்லு, வந்து உட்கார்ற. என்ன இது, நீதி கண்ணீர் வடிச்சா எல்லா காரியத்தையும் சாதிச்சிருது. நம்மளும் இந்த தந்திரத்தை கத்து வச்சுக்க வேண்டியதுதான், கல்யாணத்துக்கு அப்புறம் யூஸ் ஆகும். நீ எங்க இவ்ளோ சந்தோஷமா போயிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது நடக்காது. என் பொண்ணை லவ் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்கிட்ட சொந்த வீடு இருக்கா? சொத்து இருக்கா? அதை விடு. இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு உன்னால என் பொண்ணுக்கு ஒரு குண்டுமணி தங்கமாச்சு வாங்க முடியுமா? என் பொண்ணு தங்கமானவ. அதான் நீ அவகிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவ என்கிட்ட சொல்லிட்டா. நானும் தங்கமானவ. அதான் நீ அவகிட்ட ஓகே சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஓகே சொல்லாதுன்னு சொல்ல வந்த. ஆண்டி, நீங்கள் கேட்டதெல்லாம் வேணா என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவளை நல்லா வச்சு பார்த்து பண்ணுற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறது என்ன வேணான்ட்டு? அவள் சொல்லட்டு என்ன வேணான்ட்டு. நான் சொல்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட வேண்டாம். நானும் நிறையா பொண்ணு கூட பழகியிருக்கேன். ஆனால் எனக்கு யார் கூட இருக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததில்லை. உன் கூட இருக்கும்போது மட்டும் இது அப்படியே லைஃப் லாங் வரணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் ஐ லவ் யூ. அப்புறம் உனக்காக இந்த ரிங்கை நான் ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். ஏன் சவுண்டு? இந்த மாதிரி நான் போய் ரம்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா ஓகே இருந்தானே? என்ன அப்படி பார்க்குற? எனக்கு அவகிட்ட போய் சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சா, அதான் வாங்கிட்ட ஒரு வாட்டி சொல்லி ரிஹர்சல் பார்த்துக்கிட்டேன். எப்படி இப்படி சொன்னால் ஓகே தானே? சொல்லு சவுண்டு. டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. நான் இப்படியே போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன். நான் வரட்டா? ஏய் நில்ல. அங்க என்னமோ என்கிட்ட ஓவரா டைலாக்லாம் பேசுன. இப்ப வேற ஏதோ பொண்ணை லவ் பண்றதுக்கு என் பொண்ணுகிட்ட ரிஹர்சல் பாக்குற. ஐயோ ஆண்டி, நீங்கள் சவுண்டோட அம்மாவா? எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? ஆக்சுவலாக ஆண்டி, நான் சவுண்டை லவ் பண்ணல, நான் ரம்யாவை தான் லவ் பண்ணுறேன். சவுண்ட் ஆக்சுவலாக எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. சாரி ஆண்டி, அங்கே நீங்கள் ரம்யா அம்மா நினச்சி தான் நான் அப்படி பேசிட்டேன். சவுண்டு, டைம் ஆச்சு. நான் அவகிட்ட பேசிட்டு வந்து உங்ககிட்ட என்ன நான் ஃபோன் பண்ணுறேன். ஏண்டி ஒரு பையன் உன்னை லவ் பண்ண கூடவா நீ ஒர்த் இல்ல? படிப்பு தான் ஏறல, உனக்கு லவ் பண்ண கூடவா தகுதி இல்ல? தங்க விக்கிற வேலைக்கு எங்கேயாச்சும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண முடியுமாடி? சட்டுப்பட்டு லவ் பண்ணமா கல்யாணம் பண்ணமா இல்லாம உன் கூட தான் படிச்ச அந்த ரம்யா அவ எவ்வளவு அழகா லவ் பண்றா. நீயும் இருக்கியே தருதல. ஏண்டி வயித்துல இருந்து பிறந்த அந்த ரம்யா பார்த்து கத்துக்கிட்டு எப்படி லவ் பண்ணு? தண்டத்தரு மா, எப்ப சந்தைக்கு போனாலும் எனக்கு இது வாங்கி கொடுமா. நான் பானு, உன் பொண்ணு வீட்டுல அடங்கி ஒடங்கி இருக்க மாட்டா போலயே. எப்ப பார்த்தாலும் ரோட்லயே சுத்திக்கிட்டு இருக்கா. அதுவும் 5-6 பசங்க கூடயே இருக்கானுங்களே. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. பாத்துக்கோ. அவர் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. அவர் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காருமா. நேத்து கடைக்கு போயிட்டு வாமான்னு சொன்னாரு. அதெல்லாம் முடியாது போயான்னு சொன்னதுக்கு உன்கிட்ட இப்படி மூட்டை கொடுத்துட்டு இருக்காரு. யோ ஏன் பானு, என் வீட்லயே பசங்க இருக்கும்போது நான் எதுக்கு இவ்வளவு கடைக்கு போக சொல்ல போறேன்? இப்படிதான் பொய்யா என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். அவ கூட சுத்துற பசங்களை பத்தி எனக்கு தெரியும். நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு. இன்னொரு வாட்டி என் பொண்ணை பத்தி வெளியில தப்பா பேசுன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், மரியாதை கெட்டுரும். நீ வாடி. மா, சூப்பர் மாசுமா நீ. எம்மேல உனக்கு இவ்ளோ நம்பிக்கையா? ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அந்த பசங்கள சுத்தாதன்னு. இப்ப பாரு ஊருக்குள்ள உன்னை பத்தி எப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்காங்கன்னு. எனக்கு இந்த அசிங்கள தேவையடி. என் பேரு கெடுக்கதே வந்து என் வயித்துல பொறந்திருக்கு. ஐயோ யாரோ வராங்க. சவுண்ட் சைடுக்கு அதுக்கு பெரிய உனக்கு அழகா இருக்கும். என்னடா ஆண்டி எங்க அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. எதுக்கு? சவுண்ட் அக்கா யாரோ ஒரு பையன் கூட ஹோட்டல்ல இருந்தாங்களாமா. அத பத்தி அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. அம்மா அதுக்கு கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே காலேந்து என் பொண்ணு என் கூட தான் இருந்தா. நீ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு சவுண்டக்கா காலேந்து உங்க அம்மா கூட தான் இருந்தாங்கன்னு. சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன். டேய் உன்ன